நான் தான் உங்கள் விவா ஷானு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாகவே செம்ம ரெஸ்ட்டே கிடையாது. நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாதாமாக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுனாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கொடி வந்து ஏற்றுறது வந்து அங்கே போய் பார்க்க முடியலன்னா கூட அதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நம்ம. அதுக்காக நேற்று என்ன பண்ணேன், யூடியூப் சேனலில் லைவ் ஃபுல்லாகவே ஓடிட்டு இருந்தது. கொடி ஏற்றுற வரைக்கும் அந்த லைவை நான் பார்த்துன்ட்டு நல்லா மனப்பூர்வமாக உங்கள் எல்லாரையும் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வேண்டிட்டு, ஸோ இந்த கொடி ஏற்றுற போல் எங்களையும் வாழ்க்கையில் ஏற்றி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன். அப்படியே போயிட்டு நைட்டு டிஃபன் சாப்பிடுவேன். டயர்டாகிடுச்சு. சரி ஓகே, விவா சொன்னார் கூலி படத்துக்கு போகலாமா நைட் ஷோ அப்படின்னா எனக்கு மனசு வர்ற குழந்தைங்க இல்லை. ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்குன்னா நான் என்ன பண்ணேன், கடைன்னு வேண்டாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டோம். இப்போ தாங்க ஏன்ச்சேனான்னு டயர்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா, சுட சுட இஞ்சி டீ போட்டுனுக்கிறேன். இஞ்சி டீ போட்டுட்டு விவாவும் நானும் வந்து கடைகளில் தான் எடுத்துகிட்டு போய் குடிப்பேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் உட்காந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அந்த ரூம் நல்லா இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவ்வளோ நம்ம வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, ஓரளவு தான் நாங்கள் பொருளுங்க வச்சுருக்கோம், நிறைய பொருளுங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ சாரி, எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க மக்களே. என்னோடய ஸ்டாண்ட் எங்கே நிற்கிது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஓகே, பாய் பாய்.